வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளுக்காக சுவந்தா துசிதர். முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் பொதுஜன பெரமுன ஆகியன கூட்டிணைவது தொடர்பான இரண்டாவது கலந்துரையாடல் ஆரம்பம். கொழும்பில் தமிழ் இளைஞர்கள் கடத்தப்பட்டமை தொடர்பில் முன்னாள் கடற்படை தளபதி உள்ளிட்ட உயர்மட்ட அதிகாரிகள் அறிந்திருந்தமை அம்பலம். தலைமன்னாரில் 912 கிலோ பீடி சுற்றும் இலைகளுடன் 2 கைது. இராணுவ தளப்பாளராக தன்னியக்க துப்பாக்கிகளை அந்நாட்டில் தடை செய்யவுள்ளதாக நியூசிலாந்து பிரதமர் அறிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் பொதுஜன பெரமுன ஆகிய இரு கட்சிகளும் கூட்டிணைவது தொடர்பான இரண்டாவது உத்தியோகபூர்வ கலந்துரையாடல் ஆரம்பமாகியுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இந்த கலந்துரையாடல் ஆரம்பமானது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் தயாசிறி ஜெயசேகர மற்றும் திலங்க சுமதிபால உள்ளிட்ட கட்சியின் பிரதிநிதிகள் இந்த கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளனர். இதேவேளை பொதுஜன பெரமுன சார்பில் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் மற்றும் டலஸ் அழகப்பெரும உள்ளிட்ட பிரதிநிதிகள் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். இந்த இரு கட்சிகளும் இணைவது தொடர்பான முதலாவது உத்தியோகபூர்வ கலந்துரையாடல் கடந்த 14ஆம் தேதி நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது. 2009ஆம் ஆண்டு கொழும்பில் வெள்ளை வேனில் 2 தமிழ் இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பில் அந்த காலப்பகுதியில் கடற்படைக்கு தலைமை வகித்தவர்கள் அறிந்திருந்ததாக நீதிமன்றத்திற்கு இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான வழக்கு கொழும்பு மேலதிக நீதவான் சலனி பெரேரா முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளனர். அதற்கமைய அந்த காலப்பகுதியில் கடற்படையின் தளபதியாக செயற்பட்ட ஜயந்த பெரேரா மற்றும் கடற்படையின் புலனாய்வு பிரிவின் பணிப்பாளராக செயற்பட்ட ரியல் அட்மிரல் ஆனந்த குறுக்கே உள்ளிட்ட சில உயர்மட்ட அதிகாரிகள் இந்த கடத்தல் தொடர்பில் அறிந்திருந்ததாக மன்றுக்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பில் சாட்சியாளர்களிடம் பெற்றுக் கொள்ளப்பட்ட வாக்குமூலங்களின் அடிப்படையில் விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளனர். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பாரிய கொலை குற்றங்கள் தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளும் பிரிவின் பொறுப்பதிகாரி இன்ஸ்பெக்டர் நிஷாந்த் டி சில்வா மேலதிக அறிக்கை ஒன்றினூடாக நீதிமன்றத்திற்கு இந்த விடயங்களை இன்று தெரிவித்துள்ளார். இதன்போது வழக்கின் 2வது சந்தேக நபராக பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள கடற்படையின் லெப்டினன்ட் கமாண்டர் சம்பத் தயானந்தவை எதிர்வரும் 4ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. 2009ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் கொழும்பு கொட்டாஞ்சேனை மற்றும் பொருளை வெள்ளம்பிட்டி ஆகிய பகுதிகளில் வசித்த வடிவேல் லோகநாதன் மற்றும் ரத்னசாமி பரமானந்தன் ஆகியோர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டனர். இவர்களை கடத்துவதற்கு பயன்படுத்தப்பட்ட வர்த்தகர் ஒருவருக்கு சொந்தமான வேனை 72 துண்டுகளாக வெட்டி வலிசர கடற்படை முகாமில் மறைத்து வைத்திருந்த போது அவை கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் அறிவித்துள்ளனர். பாராளுமன்றத்தில் இன்று தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் சில அடுத்து. 1996ஆம் ஆண்டு அமெரிக்காவின் ஃப்ரீமாண்ட் மெக்மோரன் நிறுவனத்தின் போஸ்ட்பெய்ட் வைப்பை குத்தகைக்கு வழங்குவதற்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கொன்று தொடர்பில் வழங்கப்பட்டுள்ள தீர்ப்பிற்கமைய போஸ்ட்பெய்ட் உற்பத்தி தொடர்பில் தீர்மானிப்பதற்கு முன்னர் இலங்கையில் உள்ள போஸ்ட்பெய்ட் வைப்பு தொடர்பான அறிக்கை ஒன்றை பெற்றுக் கொள்ள வேண்டும். தனியார் முதலீட்டாளர்களுக்காக முன்வைத்திருந்த திட்டம் தொடர்பில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுப்பதற்கு சட்டமா அதிபரின் ஆலோசனை கோரப்பட்டுள்ளது. சட்டமா அதிபரின் ஆலோசனை கிடைத்தவுடன் ட்ரிபிள் சூப்பர் போஸ்ட்பெய்ட் உற்பத்திக்காக தனியார் பிரிவினர் ஊக்குவிக்க எண்ணியுள்ளோம். தலைமன்னார் வெளிச்சவட்டிலிருந்து 5 கடல் மைல் தொலைவில் 912 கிலோகிராம் பீடி சுற்றும் இலைகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை கடற்படை அறிவித்துள்ளது. 32 மற்றும் 38 வயதான மன்னார் பேசாலை பகுதியை சேர்ந்தவர்களே கைது செய்யப்பட்டுள்ளனர். 27 மூடைகளில் பொதியிடப்பட்டு டெங்கி படகொன்றில் இவை கொண்டுவரப்பட்ட போதே கைப்பற்றப்பட்டதாக கடற்படையினர் தெரிவித்துள்ளனர். கைப்பற்றப்பட்ட பீடி சுற்றும் இலைகள் இந்தியாவிலிருந்து கொண்டுவரப்பட்டிருக்கக்கூடும் என சந்தேகிக்கப்படுகின்றது. சந்தேக நபர்களையும் கைப்பற்றப்பட்ட பீடி சுற்றும் இலைகளையும் யாழ்ப்பாணம் சுங்க திணைக்களத்தில் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
கடந்த 4 வருடங்களில் அரசு நிறுவனங்களில் இடம்பெற்ற முறைகேடுகள் தொடர்பில் ஆராயும் ஜனாதிபதி ஆணைக்குழுவிற்கு சட்டமா அதிபர் திணைக்களத்தின் அதிகாரிகள் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. சட்ட வல்லுநர்களை கொண்ட இந்த குழுவின் தலைவராக சிரேஷ்ட ஜனாதிபதி சட்டத்தரணி அயேஷா ஜினசேன நியமிக்கப்பட்டுள்ளார். ஆணைக்குழுவின் கோரிக்கைக்கு அமைய சட்டமா அதிபரால் இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை விசாரணைகளுக்காக போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் 6 பேரை நியமிக்குமாறு போலீஸ் மா அதிபரிடமும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ள ஆரம்பகட்ட விசாரணைகளுக்கு போதுமான அதிகாரிகள் இன்மையால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கடந்த 4 வருடங்களில் அரச நிறுவனங்களில் இடம்பெற்ற முறைகேடுகள் தொடர்பில் ஆராயும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் உயர் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டார். ஆணைக்குழுவுக்கு கிடைத்துள்ள முறைப்பாடுகள் தொடர்பிலான விசாரணைகள் எதிர்வரும் திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட உள்ளன. ஸ்ரீ ஜெயவர்தனபுர வைத்தியசாலையின் பணிப்பாளரினால் இழைக்கப்பட்ட முறைகேடு தொடர்பில் கிடைத்த முறைப்பாடு குறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. ஆணைக்குழுவின் முறைப்பாடுகளை ஏற்றுக்கொள்ளும் கால அவகாசம் நேற்று முன்தினத்துடன் நிறைவடைந்த நிலையில் இந்த காலப்பகுதியில் 1142 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. இவற்றில் 48 முறைப்பாடுகள் போலீஸ் விசேட பிரிவுக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளன. 2015 ஆண்டு ஜனவரி 14 முதல் 2018 ஆண்டு டிசம்பர் 31 வரையான காலப்பகுதிக்குள் அரச நிறுவனங்களில் இடம்பெற்ற ஊழல், அரச வளங்கள் மற்றும் சலுகைகளை தவறாக பயன்படுத்துதல் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் குறித்த ஆணைக்குழு விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றது. சுகாதார அமைச்சின் கீழுள்ள நிறுவனம், பெட்ரோலிய கூட்டுத்தாபனம், ஸ்ரீலங்கன் விமான நிறுவனம், விவசாய அமைச்சின் கீழுள்ள நிறுவனங்களில் பாரிய ஊழல் மோசடிகள் இடம்பெற்றுள்ளதாக முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக ஜனாதிபதி ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய வங்கியின் சர்ச்சைக்குரிய முறிகள் கொடுக்கல் வாங்கலுடன் தொடர்பான தடயவியல் கணக்காய்வை அடுத்த மாதம் ஆரம்பிக்க உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. தடயவியல் கணக்காய்வை நடாத்தும் நிறுவனத்துடன் அடுத்த வாரமளவில் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படும் என இலங்கை மத்திய வங்கியின் உயர் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டார். இதற்காக தெரிவு செய்யப்பட்டுள்ள நிறுவனங்களுக்கு இது குறித்து அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். முறிகள் கொடுக்கல் வாங்கலுடன் தொடர்புடைய ஊழியர் சேமலாப நிதியத்தின் முதலீடு குறித்து 5 தடயவியல் கணக்காய்வை மேற்கொள்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. கட்டாயமாக முன்னெடுக்க வேண்டியுள்ள 6வது தடயவியல் கணக்காய்வு தொடர்பில் அமைச்சரவையின் அனுமதியை பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது. மத்திய வங்கியின் தடயவியல் கணக்காய்விற்கான கொள்கை வகுப்பு குழுவின் பரிந்துரைக்கு அமைய இந்தியாவிலுள்ள MSBDO இந்தியா மற்றும் MSK PMG ஸ்ரீலங்கா ஆகிய 2 நிறுவனங்களிடம் இந்த ஒப்பந்தத்தை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. முறிகள் மோசடி தொடர்பில் ஆராய்வதற்கு 2017 ஆண்டு ஜனவரி 27 ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவால் ஜனாதிபதி ஆணைக்குழு நியமிக்கப்பட்டது. முறிகள் கொடுக்கல் வாங்கலில் பெர்பச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனத்துடன் முன்னெடுக்கப்பட்ட அனைத்து கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பிலும் தடயவியல் கணக்காய்வை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி ஆணைக்குழு பரிந்துரைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பாடசாலை மாணவர்களுக்காக நியூஸ் ஃபர்ஸ்ட் முன்னெடுக்கும் பயிற்சி பாசறையின் மற்றொரு கட்டம் இன்று தலவாக்கலையில் நடைபெறுகின்றது. பாடசாலை மாணவர்களின் ஊடகத்துறைசார் அறிவை மேம்படுத்தும் நோக்கில் இனியொரு விதி செய்வோம் பயிற்சி பாசறையை நியூஸ் ஃபர்ஸ்ட் நடாத்தி வருகின்றது. இதன் மற்றொரு கட்டம் தலவாக்கலை தமிழ் மகா வித்தியாலயத்தில் இன்று நடைபெறுகின்றது. தலைமைத்துவம், செய்தி தயாரிப்பு, செய்தி அறிக்கையிடல், செய்தி வாசிப்பு, நவீன ஊடக பயன்பாடு உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் மாணவர்களுக்கு இதன்போது தெளிவுபடுத்தப்படுகின்றது. பகவந்தலாவையில் சட்டவிரோதமாக மாணிக்கக்கல் அகழ்வில் ஈடுபட்ட 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்ட் விஜியன்ஸ் மற்றும் கொட்டியாகல ஆகிய தோட்டங்களில் மாணிக்கக்கல் அகழ்வில் ஈடுபட்டவர்களே கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். சென்ட் விஜியன்ஸ் தோட்டத்தில் நேற்று மாலை 6 மணியளவில் மாணிக்கக்கல் அகழ்விற்கு பயன்படுத்தப்படும் உபகரணங்களுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை நேற்றிரவு 11:30 அளவில் கொட்டியாகல தோட்டத்தில் மாணிக்கக்கல் அகழ்வில் ஈடுபட்ட 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களை ஹெட்டன் நீதவான் முன்னிலையில் இன்று ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் பகவந்தலாவை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் மண்டைதீவு கடற்பகுதியில் மீன்பிடியில் ஈடுபட்ட இளைஞன் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். வலையை இழுக்கும் போது படகிலிருந்து குறித்த இளைஞன் கடலுக்குள் வீழ்ந்துள்ளதாக கடல் தொழில் திணைக்களத்தின் யாழ் மாவட்ட உதவி பணிப்பாளர் ஜோகராஜசிங்கம் சுதாகரன் தெரிவித்தார்.
மண்டைத்தீவு பகுதியை சேர்ந்த 19 வயதான இளைஞனை கடலில் மூழ்கியதுடன் நேற்று மாலை சடலம் மீட்கப்பட்டுள்ளது. பிரேத பரிசோதனைகளுக்காக சடலம் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். மற்றொருவருடன் ஒருநாள் மீன்பிடி படகில் நேற்று காலை கடற்றொழிலில் ஈடுபட்ட போதே குறித்த இளைஞன் கடலில் மூழ்கியுள்ளார். இவரை காப்பாற்ற சென்ற மற்றொரு மீனவ இளைஞன் ஏனைய மீனவர்களின் உதவியுடன் கரைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.